உண்மையில் எம்ஜிஆர் ஏன் சுடப்பட்டார்? நடிகர் எம்.ஆர். ராதாவிற்கும் எம்ஜிஆருக்கும் ஏற்பட்ட சிக்கல்கள் என்ன என்று இதுவரை யாரும் உறுதியாக கூற முடியாத நிலையில் எம்.ஆர். ராதாவிற்கு நீதிமன்றத்தில் 7 ஆண்டுகள் தண்டனை வழங்கப்பட்டது. இதை பற்றி விரிவாக இந்த காணொளியில் காணலாம். நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம். என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எம்.ஆர். ராதா ஏன் எம்ஜிஆரை சுட்டார் என்று காரணம் கேட்டபோது, எம்ஜிஆர் காமராஜரை கொலை செய்ய முயற்சித்தார், அவரை பாதுகாக்கவே நான் எம்ஜிஆரை சுட்டேன் என்று எதிர்த்தரப்பில் எம்.ஆர். ராதாவால் சொல்லப்பட்டது. அதை கேட்ட நீதிபதிகள் காமராஜருக்கு எம்ஜிஆரே வரவேற்பு பத்திரங்கள் வாசித்துள்ளார், தனக்கு பிடித்த தலைவர் காமராஜர் என்றெல்லாம் கூறியுள்ளார். அந்த நிலையில் அவரை ஏன் எம்ஜிஆர் கொலை செய்ய போகிறார்? ஆகவே இந்த வாதம் தள்ளுபடி செய்யப்பட்டு இறுதியில் நடிகர் எம்.ஆர். ராதாவிற்கு தண்டனையும் வழங்கப்பட்டது. எப்படி சினிமாவில் கதாநாயகன் வில்லன் என்கிற கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டதோ அதே போல அரசியல் வாழ்க்கையிலும் எம்ஜிஆருக்கும் எம்.ஆர். ராதாவிற்கும் இந்த துப்பாக்கி சூடு கதாநாயகன் வில்லன் மோதலாக மக்கள் மனதில் பதிந்துவிட்டது. இறுதியில் வில்லன் சட்டத்தால் தண்டிக்கப்பட்டார் என்கிற நிலையில் சினிமா போலவே அந்த சம்பவங்களும் நடந்து முடிந்து போயின. புரட்சித் தலைவர் சுடப்பட்ட பிறகு எந்த நிமிடமும் கலவரம் பெரிதாகிவிடுமோ என்று எச்சரிக்கை உணர்வு மேலோங்க தலைநகரத்தில் 144 தடை சட்டம் உடனடியாக அமலுக்கு வந்தது. காமராஜர் வீட்டிற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. விடுதலை பத்திரிகையின் பொங்கல் சிறப்பு இதழில் எம்ஜிஆர் சுடப்பட்ட சம்பவம் பற்றி நாட்டை பதைப்பதைப்புக்கு உள்ளாக்கும் இந்த சினிமா கூத்தாடிகள் என்று மிக கடுமையாக விமர்சித்து எழுதியிருப்பார் தந்தை பெரியார். அந்த சம்பவத்திற்கு பிறகு தொடர்ந்து வந்த 1967 சட்டமன்ற தேர்தலில் புரட்சித் தலைவர் சுடப்பட்ட செய்தி பட்டி தொட்டி நாடு நகரம் எங்கும் பரவியது. எம்ஜிஆரின் தலையில் பெரிய காயக்கட்டுகளை போட்டு சட்டையில் ரத்தம் தெறித்திருக்க அந்த காட்சி போஸ்டராக அச்சடிக்கப்பட்டு அதுவே மாபெரும் பிரச்சாரமாக மாறியது. அதன் விளைவாக 1967 தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்று பேரறிஞர் அண்ணா முதலமைச்சரானார். அதுவரை காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருந்த சட்டசபையில் குறைந்த உறுப்பினர்களையே கொண்டிருந்த திமுக 138 இடங்களை பெற்று அபார வெற்றியை சந்தித்தது. விருதுநகர் மாவட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜரை எதிர்த்து ஒரு இளம் வக்கீலான சீனிவாசனை நிறுத்தி காமராஜரை தோற்கடித்தார்கள். காங்கிரசின் அந்த தோல்வி குறித்து கவிஞர் கண்ணதாசன் சொல்லும்போது, 3 வருட காலம் தமிழக அரசை பக்தவச்சலத்திடம் ஒப்படைத்துவிட்டு காமராஜர் டில்லி அரசியலுக்கு சென்றதன் நேரடி விளைவுதான் இந்த தோல்வி. இந்த வெற்றி திமுகவின் அசாத்திய திறமையாலும் உழைப்பினாலும் கிடைத்தது அல்ல என்று விமர்சித்தார் கவிஞர் கண்ணதாசன். ராஜாஜியை நம்பி மக்கள் திமுகவிற்கு ஓட்டு போட்டதாக குமுதம் தலையங்கம் தீட்டியது. ஆனால் திமுகவை அரியணையில் ஏற்றிய பெருமை எம்ஜிஆர் ஒருவருக்கே சொந்தம் என்று அதை அண்ணா மிக அழகாக அகிலத்திற்கு எடுத்துக்காட்டினார். அந்த வகையில் திமுகவிற்கு கிடைத்த இந்த மாபெரும் வெற்றி குறித்து அண்ணாவே வியந்து போனார். குறைந்தபட்ச உறுப்பினர்கள்தான் கிடைப்பார்கள் என்ற நம்பிக்கையில் அண்ணா அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் நிற்காமல் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேட்பு மனு செய்திருந்தார். மருத்துவமனையில் இருந்தபடியே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வேட்பு மனு தாக்கல் செய்து பரங்கிமலை தொகுதியில் நின்று பெரும் வெற்றி அடைந்தார். மொத்தம் 57 நாட்கள் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்றார் எம்ஜிஆர். அத்தனை நாட்களும் ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் திருப்பதி போல் தர்ம தரிசனம் நடைபெற்றதாம். ஏழை எளியவர்கள் அங்கு தங்களின் பரங்கிமலை பாரி வள்ளலை பார்த்து கண் கலங்கினார்களாம். அன்றாடம் ஏராளமானவர்கள் வந்து எம்ஜிஆர் நலம் பெற எழுதிய வாழ்த்துச் செய்திகள் வருகை பதிவேட்டில் குவிந்தனவாம். அந்த சமயத்தில் தேவர் புரட்சித் தலைவரிடம், முருகா, நீங்கள் உடல் நலம் தேறி வந்ததும் மறுபிறவி, விவசாயி என்ற 2 படங்களில் நடிக்கிறீர்கள் என்று உற்சாகமூட்டியிருக்கிறார். தொண்டைக்குழியில் சிக்கிவிட்ட அந்த 2 குண்டுகளால் எம்ஜிஆருக்கு சரியாக பேச முடியவில்லை. உச்சரிப்பு குளறுகிற விதத்தில் இருக்க சினிமாவில் அவருக்கு பதிலாக டப்பிங் குரல்களை பயன்படுத்தலாம் என்று யோசனை வந்தபோது
கடுமையாக அதை மறுத்து, நான் முடிந்த அளவு என் குரலை சரி செய்து கொண்டு பேச முயற்சிப்பேன் என்று திட்டவட்டமாக சொல்லி அதன்படியே செய்தும் காட்டினாராம் எம்ஜிஆர். இப்படி உயிருக்கு ஆபத்தாகிவிடும் பல சிக்கல்களுக்கு இடையே அதையெல்லாம் தன் வலிமையான உள்ளத்தால் கடந்து திரைத்துறையிலும் நாளடைவில் அதே நிலையில் அரசியல் துறையிலும் அவர் வெற்றி பெற்றது பெரும் சாகசம்தான். அந்த வகையில் அவர் என்றும் என்றென்றும் ஒரே எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலோடு. என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியோடு. நன்றி, வணக்கம்.